ஜெபம் பண்ண கடவோம். உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். அப்பொழுது வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாகும். செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். மகா பரிசுத்தமும் அன்பும் கிருபைகளும் நிறைந்த பரலோக பிதாவே, 2000 வருடத்திற்கு முன்பாக இதே போல் ஒரு நாளிலே உம்முடைய சீஷர்களும் மற்ற ஸ்திரீகளும் சேர்ந்து மேலறையிலே காத்திருந்த பொழுது அக்கினிமயமான நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொரு மேலும் பரிசுத்தாவியானவர் இறங்கினார் என்று நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோமே. அந்த நாளை இந்த நாளிலும் நாங்கள் நினைவு கூர்ந்து உம்முடைய திருச்சமூகத்தில் வந்து உம்மை ஆராதிக்கவும், நீர் எங்களுக்கு அருளுகின்ற அந்த பரிசுத்தாவினால் நிரப்பப்படவும் நீ தந்திருக்கிற இந்த ஆராதனை வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரின் மத்தியில் எழுந்தருளி உம்முடைய பிரசன்னத்தினால் நிறைத்து இந்த ஆராதனைகள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக்கி தர வேண்டும் என்று மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் தூய பிதாவே, ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாக ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாக கீதம் 319 பாமாலை 278 பாடுவோம். வாரும் தெய்வ ஆவி வாரும் எங்கள் ஆத்துமத்திலே. கீதம் 319 பாமாலை 278 பாடுவோம். ஜெபம் பண்ண கடவோம். பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியில் செய்யப்படுவதாக. அன்று அப்பதிகள் ஆறும் எங்களுக்கு விரோதமாய் குற்ற செயல்களை நான் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்கள் மன்னியும், உடைய சூழ்நிலை பிரவேசிக்கும் மத்தியும் ரட்சித்துக் கொள்ளும். ஆமேன்.
எல்லா இருதயங்களையும், எல்லா விருப்பங்களையும், எல்லா ரகசியங்களும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனே, நாங்கள் தேவரிடத்தில் பரிபூரணமாய் அன்பு கூறவும், உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும், உமது பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணியருளோ. நமது இரட்சகராகிய கிறிஸ்து திருவிளம்பர சொல்லி வார்த்தைகளாவன, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும், முழு ஆத்துமாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடு அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்தில் அன்பு கூறு என்பதே. இவைகளும் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை என்றார். ஜபம் பண்ண கடவோம். பெந்தேகோஸ்தே திருநாளுக்குரிய சுருகு ஜபம். புதுப்பிக்கும் ஆவியானவர், எங்கள் பரலோக பிதாவே, நாங்கள் பரிசுத்தமடையவும் பலமடையவும் ஒளியூட்டப்படவும் உமது பரிசுத்த ஆவியானவரை எங்களுக்கு தந்தருளிய தயவிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேற்றரவாளனாகவும் ஆலோசனை கர்த்தாவாகவும் ஆறுதல் படுத்துகிறவராகவும் எங்களோடு வாசம் பண்ணி இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வெளிப்படுத்தப்பட்ட உம்முடைய நீதிக்கு சாட்சி பகர எங்களை ஊக்கப்படுத்தியருள வேண்டுமென்று உம்மோடும் பரிசுத்த ஆவியானவரோடும் என்னைக்கும் ஜீவித்தரசாளுகிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். உட்காருங்கள். வேத பாடம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள நிருப வாக்கியம் அப்போஸ்தல நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 6ஆம் வசனம் வரை. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம் முதல். பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தாரிலும் இருந்து வந்த தேவ பக்தியுள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை அவர்கள் கேட்டபடியினாலே கலக்கமடைந்தார்கள் என்பது. நிருப வாக்கியம் வாசித்து முடிந்தது. பரிசுத்த சுவிசேஷ வாக்கியத்திற்காக நாம் எழுந்து நிற்போம். பரிசுத்த சுவிசேஷ வாக்கியம் பரிசுத்த யோவான் எழுதின நற்செய்தி நூல் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனம் வரை அடங்கியிருக்கிற தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள். பரிசுத்த யோவான் எழுதின நற்செய்தி நூல் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் அடங்கியிருக்கிற தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள்.
நீங்கள் இடரலடையாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். அவர்கள் உங்களை ஜெப ஆலயங்களுக்கு புறம்பாக்குவார்கள். மேலும் உங்களை கொலை செய்கிறவன் தான் தேவனுக்கு தொண்டு செய்கிறவன் என்று நினைக்கும் காலம் வரும். அவர்கள் பிதாவையும் என்னையும் அறியாதபடியினால் இவைகளை உங்களுக்கு செய்வார்கள். அந்த காலம் வரும்போது நான் இவைகளை உங்களுக்கு சொன்னேன் என்று நீங்கள் நினைக்கும்படி இவைகளை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நான் உங்களுடனே கூட இருந்தபடியினால் ஆரம்பத்திலே இவைகளை உங்களுக்கு சொல்லவில்லை. இப்பொழுது நான் என்னை அனுப்பினவரிடத்திற்கு போகிறேன். எங்கே போகிறீர் என்று உங்களில் ஒருவனும் என்னை கேட்கவில்லை. ஆனாலும் நான் இவைகளை உங்களுக்கு சொன்னதினால் உங்கள் இருதயம் துக்கத்தால் நிறைந்திருக்கிறது. நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன். நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினாலே பாவத்தை குறித்தும் நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினாலே நீதியை குறித்தும் இந்த உலகத்தின் அதிபதி நியாயந்தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார் என்பது. வானத்தையும் பூமியையோ காணப்படும் காணப்படாததோ எல்லாவற்றையும் படைத்தவராயிருக்கிறார் செல்வம் பிதாவாகிய ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய பிரதமருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவையும் அவர் சகலமும் உண்டாவதற்கு தமது பிதாவினாலே ஜெனிப்பிக்கப்பட்டவர். தேவனுடைய தேவமானவர், ஜோதி ஜோதியானவர், மேதேவன் மேதேவன் உண்டாக்கப்பட்டவர், ஜெனிப்பிக்கப்பட்டவர். பிதாவுடைய நேர்மையுடையவர், சகலத்தையும் உண்டாக்கினவர், மனிதனமாய் காக்கவும் நம்ம உண்டாகவும் பரமனுக்கு பிரஸ்தாவினது மனோஷனானா நமக்காக சிறுவையாடு பாடுபட்டு அடக்கம் பண்ண வேறபடி பரமண்டலத்தேரி இதாவின் பசு விட்டேரோ ஒரே போதான உண்மை விசுவாசிக்கிறேன். ஒரே நாட்கள்
ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு ஆயத்தமாக கீதம் 548 பாமாலை 367 பாடுவோம். ஆண்டவா பிரசன்னமாகி ஜீவன் ஊதி உயிர்ப்பியும். கீதம் 548 பாமாலை 367 பாடுவோம். கர்த்தரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடிணையற்ற நாமத்தினாலே திருநெல்வேலி திருமண்டலம் கல்லடைக்குறிச்சி சிஎஸ்ஐ கிறிஸ்து ஆலயத்தின் சார்பாக இந்த ஆராதனை வேளையில் பங்கு பெறும்படி வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவருடைய கிருபையும் ஆசீர்வாதம் உங்கள் அனைவரோடு கூட எப்பொழுதும் இருப்பதாக. ஒவ்வொரு வாரமும் ஏஞ்சல் தொலைக்காட்சி மூலமாக இந்த ஆராதனை வேளையிலே உங்களோடு கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தரை துதிக்கிறேன். நிச்சயமாக அநேக மக்களுக்கு இந்த ஆராதனை வேளை மிகவும் பிரயோஜனமாக இருக்கிறது என்று எண்ணி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். இந்த நல்ல வாய்ப்புகளை நமக்கு ஒவ்வொரு வாரம் தந்து வருகிற நம்முடைய அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அருமையான ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் ஐயா அவர்களுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். தேவன் அவர்களுக்கு கொடுத்த ஒரு நல்ல ஒரு பாரம், எல்லா மக்களும் ஆண்டவரை ஆராதிக்கணும், அதனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு பெரிய தரிசனத்தோடு கூட ஐயா அவர்கள் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். கர்த்தர் தாமே சாதை அவர்களையும் அவர் செய்து கொண்டு வருகிற ஏஞ்சல் தொலைக்காட்சி ஊழியங்கள் மற்றும் இயேசு ஊழியங்களை அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய தனி ஜெபங்களிலே, குடும்ப ஜெபங்களிலே ஐயா அவர்களுக்காக அவர் செய்து கொண்டு வருகிற ஊழியங்களுக்காக ஜெபிப்போம். ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். இந்த ஆராதனை வேளையை ஒவ்வொரு வாரமும் காலை 8:30 மணிக்கு ஆராதனை வேளை சிஎஸ்ஐ திருநெல்வேலி டயசிஸ் என்ற யூடியூப் சேனலிலும் நாங்கள் ஒளிபரப்பு செய்கிறோம். அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்தி ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள உங்கள் அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஆராதனை வேளை மிகுந்த ஜெபத்தோடும் அதிக பிரயாசத்தோடும் நாங்கள் ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு வழங்கி கொண்டு வருகிறோம். உங்களுடைய அதிகமான ஜெபங்கள் எனக்கு தேவை. எனக்காக, என்னோடு கூட இந்த ஊழியத்தில் பங்கெடுத்து கொண்டு வருகிற ஒவ்வொரு சகோதரர்களுக்காக நீங்கள் அதிகமாக ஜெபிக்க உங்களை மிகுந்த அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, இந்த ஆராதனை வேளையை ஒளிப்பதிவு செய்வதற்கு ஏராளமான தேவைகள் உண்டு. கர்த்தர் உங்கள் உள்ள தேவைன்னு சொன்னால் நீங்கள் மனமு வந்து இந்த ஆராதனை வேளை தாங்க முன் வரலாம்.
அதனுடைய ஆசீர்வாதங்களை நிச்சயமாக பெறுவீர்கள் என்பது சந்தேகம் கிடையாது. உங்களுடைய ஜெப குறிப்புகளை கூட நீங்கள் கீழ்கண்ட இந்த தொலைபேசி எண்ணில் என்னோடு கூட தொடர்பு கொள்ளலாம். இல்லாவிட்டில் வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய ஜெப தேவைகள் மற்றும் இந்த ஊழியத்தை குறித்ததான காரியங்களையும் கூட நீங்கள் எங்களோடு கூட நீங்கள் செய்தியை அனுப்பி நீங்கள் அதனுடைய பதிலை பெற்றுக்கொள்ளலாம். ஆண்டவர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலும் கூட இந்த ஆராதனை வேளையை ஒளிப்பதிவு செய்வதற்கு உதவி செய்த கேரள மாநிலத்தை சார்ந்த ஆலப்புழா மாவட்டம் செங்கானூர் இந்த பகுதியை சார்ந்த ஒரு அருமையான குடும்பத்தின் பிள்ளைகள் திரு என் செல்வமணி, திருமதி சாந்தா, இந்த அருமையான குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். தேவன் அவளுக்கு கொடுத்த அருமையான பிள்ளைகள் அன்பு மகன் விபின், சௌமியா விபினுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். அதே போல் அன்பு மகள் ரூபி, பிஜு வர்கீஸ் அவர்களுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். தேவன் இந்த அருமையான குடும்பத்தின் பிள்ளைகள் கொடுத்த பேர பிள்ளைகளுக்காக லியா மேரி, டேனியலுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். ஆண்டவர் தாமே இந்த அருமையான குடும்பத்தின் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. எல்லா நன்மைகளையும் இந்த குடும்பத்தின் பிள்ளைகளுக்கு அருளி செய்து வழி நடத்துவாராக. உன் பிள்ளைகளும் பந்திய சுற்றிலும் ஒலிமர கன்றுகளைப் போல் இருப்பார்கள் என்று சொன்ன வேத வார்த்தையின்படி இவருடைய சந்ததிகளை பெருக பண்ணுவாராக, ஆசீர்வதிப்பாராக. எல்லா சமாதானத்தினாலும் நன்மையினாலும் கிருபையினாலும் இப்படி கைகளின் பிரயாசத்திலும் நிறைவான ஆசீர்வாதங்களை கொடுத்து ஆண்டு வழி நடத்துவாராக. தேவ கிருபை உங்கள் அனைவரோடு கூட எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக. ஆமேன். தொடர்ந்து நம் ஆண்டுடைய வார்த்தையை கேட்கும்படியாக தலைவணங்கி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த தகப்பனே, உம்முடைய திருவார்த்தைகளை நாங்கள் கேட்க வந்திருக்கிறோம் அப்பா. இன்றைக்கும் எங்களோடு கூட பேசும். நாங்கள் கற்றுக்கொள்ளுகிற உம்முடைய வேத வசனங்கள் எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் மிகவும் பிரயோஜனமாக இருக்க, ஆசீர்வாதமாக இருக்க கிருபை செய்யும்படி ஜெபிக்கின்றோம். என்னை மறைத்து நீர் வெளிப்படும் உமது பிள்ளைகளோடு கூட இடைபடுவீராக. உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை இன்றைக்கு நீர் மகிமைப்படுத்துவீராக. என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் தூய பிதாவே, ஆமேன். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, மீண்டும் உங்கள் எல்லாரையும் மிகுந்த அன்போடு கூட வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய கிருபையும் ஆசீர்வாதமும் உங்களோடு கூட எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக. இந்த ஞாயிறு ஒரு சிறப்பான ஒரு ஞாயிறு. திருச்சபை பிறந்த ஒரு நாள் என்று இந்த நாளை சொல்லலாம். இந்த ஞாயிறு பெந்தைக்கோஸ்தே நாளுக்குரிய சிறப்பு ஞாயிறு என்று சொல்வார்கள். பெந்தைக்கோஸ்தே நாள் என்று இன்றைக்கு நாம் விசேஷமாக அழைக்கின்றோம். பெந்தைக்கோஸ்தே என்பது ஒரு குறிப்பிட்ட திருச்சபைக்கு உரிய ஒரு பெயர் மாத்திரமல்ல, இது வேதத்தில் உள்ள ஒரு பெயர். இந்த பெந்தைக்கோஸ்தே என்ற ஒரு வார்த்தை வேதத்தில் இருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் அதற்கு பெந்தைக்கோஸ்தே என்று சொல்லப்படவில்லை. புதிய ஏற்பாட்டில் பெந்தைக்கோஸ்தே என்ற வார்த்தைகள் வருகிறதை நாம் ஆங்காங்கு சில இடங்களிலே நாம் பார்க்கலாம். இந்த பெந்தைக்கோஸ்தே என்று சொன்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 50வது நாள். கிரேக்க இந்த மொழிபெயர்ப்பில் அதற்கு 50வது நாள் பெண்டிகாஸ்ட் என்று சொல்வார்கள். இந்த 50வது நாளிலே என்ன நடைபெற்றது, இந்த 50வது நாளுக்கு என்ன ஒரு விசேஷத்தை வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் லேவியராம் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம், உபாகமம் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் மிக அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு யூத குடிமகனும் வருஷத்தில் 3 பண்டிகையை மிக மிக சிறப்பாக ஆசரிக்க வேண்டும். இன்றைய காலகட்டத்தில் நாம் கிறிஸ்மஸ் பண்டிகை கொண்டாடுகிறோம், நியூ இயர் பண்டிகையை கொண்டாடுகிறோம், ஈஸ்டர் பண்டிகையை கொண்டாடுகிறோம். இது நமக்கு ஒரு திருச்சபையில் நம்முடைய நாம் அனுசரிக்கின்ற மிக மிக முக்கியமான 3 பண்டிகைகள் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இது தவிர நம்ம ஆலய பிரதிஷ்டை பண்டிகை கொண்டாடுகிறோம், மற்ற பல பண்டிகைகளை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். யூதர்களுக்கு இந்த 3 பண்டிகையை கண்டிப்பாக அவர்கள் எருசலேம் ஆலயத்திற்கு வந்து கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்த பண்டிகைகளெல்லாம் நம்ம 1 நாள் 2 நாள் கொண்டாடிட்டு நிற்க முடியாது. கிட்டத்தட்ட 1 வாரம் சேர்ந்து அந்த பண்டிகையெல்லாம் கொண்டாட வேண்டும் என்று வேதத்தில் பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது யூதர்கள் கொண்டாடுகிற பண்டிகை என்னவென்றால், இது புளிப்பில்லாத இந்த பஸ்கா பண்டிகை. அதற்கு அடுத்தாற் போல இந்த வாரங்களின் பண்டிகை அப்படின்னு சொல்லுவாங்க.
மூன்றாவதாக இந்த கூடார பண்டிகை. இன்றைக்கு இந்த வாரங்களின் பண்டிகை அப்படின்னா என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, புளிப்பில்லா அப்ப பண்டிகை கொண்டாடின பிறகு இந்த யூதர்களுக்கு அவர்களுடைய தேசத்தில் இந்த வெள்ளாண்மை அறுவடை ஆகக்கூடிய காலங்கள் வந்துவிடும். இந்த வெள்ளாண்மையை அறுக்கின்ற இந்த காலங்களில், அறுவடை காலங்களில் முதல்ல அவங்க அறுத்த உடனே அந்த கதிருக்கு கட்டுகளெல்லாம் என்ன செய்யணும்னா ஆண்டவருடைய சமூகத்தில் கொண்டு வந்து அதற்கு ஆண்டவருடைய சமூகத்தில் பலி செலுத்த வேண்டும். அப்பொழுது ஒரு வயதான ஒரு ஆட்டுக்குட்டியை ஆண்டவருடைய சமூகத்திலே தகன பலியாய் பலியிடுவார்கள். பிறகு போஜன பலி, பான பலியை பலி செலுத்துவார் என்பதாக லேவியராம் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இது அறுவடை துவங்குகின்ற நாளில் செய்ய வேண்டும். இதை தொடர்ந்து 7 வாரங்களை எண்ண வேண்டும் என்பதாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் தொடர்ந்து இந்த 23ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கின்றது. 15ஆம் வசனத்தில், நீங்கள் அசைவாட்டும் கதிர்கட்டை கொண்டு வரும் ஓய்வு நாளுக்கு மறுநாள் முதற்கொண்டு எண்ண துவங்கி 7 வாரங்கள் நிறைவேறின பின்பு 7ஆம் ஓய்வு நாளுக்கு மறுநாளாகிய 50ஆம் நாள் மட்டும் எண்ணி கர்த்தருக்கு புதிய போஜன பலியை செலுத்த கடவீர்கள். இந்த 7 வாரங்கள் முடிந்த பிறகு அதற்கு அடுத்த நாள் 50ஆவது நாள். அந்த நாளில் நீங்கள் ஒரு பண்டிகையை கொண்டாடணும். இது இந்த அறுப்பு காலங்கள்லாம் முடிஞ்ச உடனே எல்லா அறுப்பும் சேர்த்து வைக்கிற சேர்ப்பின் பண்டிகை அப்படின்னு கூட என்ன செய்வாங்கன்னா சொல்லுவாங்க. பார்த்துக்கிடுங்க, இந்த 50ஆவது நாளில் கொண்டாடுகிற இந்த பண்டிகை தான் இந்த கிரேக்க பதத்தில் பெண்டிகாஸ்ட் என்று சொல்லுவாங்க. ஆக இந்த பண்டிகை தான் நீங்கள் புதிய ஏற்பாட்டில் நீங்கள் பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் பெந்தைக்கோஸ்தே என்ற ஒரு நாள் வந்த பொழுது, அப்படி என்றால் இந்த யூதர்கள் எல்லாரும் அந்த பண்டிகைக்கு கூடி வருவாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறபடி நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது இந்த பண்டிகை மிக சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. உபாகமம் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே, வருஷத்தில் 3 தரம் புளிப்பில்லாத அப்ப பண்டிகையிலும் வாரங்களின் பண்டிகையிலும் கூடார பண்டிகையிலும் உன் ஆண்மக்கள் எல்லாரும் உன் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திலே அவர் சந்நிதிக்கு முன்பாக வந்து காணப்பட கடவர்கள். ஆக இந்த கூடார இந்த வாரங்களின் பண்டிகையாகிய இந்த 50ஆவது நாள் பண்டிகை கொண்டாடுவதற்காகத்தான் பல பாகங்களிலும் இருந்து யூதர்கள் எல்லாரும் எருசலேமுக்கு வந்தார்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நாள், அந்த பெந்தைக்கோஸ்தே நாளில் தான் ஆவியானவர் ஊற்றப்பட்டார். இன்றைக்கு சில திருச்சபைகள், சில இண்டிபெண்டன்ட் சர்ச்சஸ், பெண்டிகாஸ் சர்ச் என்று சொல்லுவார்கள். இந்த சபை மக்கள் இந்த பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட அந்த நாளை, அந்த 50ஆவது நாளை எண்ணி தங்களுடைய சபைகளுக்கு அது பெந்தைக்கோஸ்தே திருச்சபை என்று சொல்லுகிறார்கள். பெந்தைக்கோஸ்தே ஒரு குறிப்பிட்ட திருச்சபைக்கு மாத்திரம் சொந்தமானதல்ல, எல்லா திருச்சபைக்கும், வேதத்தை நம்புகிற விசுவாசிக்கிற எல்லாருக்கும் இந்த பெந்தைக்கோஸ்தே என்ற ஒரு வார்த்தை அவர்களுக்கு எல்லாத்துக்கும் சொந்தமானது. அதில் சந்தேகமே கிடையாது. அப்போ இந்த பெந்தைக்கோஸ்தே நாளில் என்ன நடந்தது என்று பார்க்கும் பொழுது தான் நீங்கள் அப்போஸ்தலர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கு 1ஆம் வசனத்தில் நான் வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது, பெந்தைக்கோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். நீங்கள் 4ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தரின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த பெந்தைக்கோஸ்தே நாளில் என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவருடைய சீசர்கள் மற்றும் ஸ்திரீகள், ஆண்டவர் பின்பற்றினவர்கள் கிட்டத்தட்ட 120 பேர் மேலறையில் கூடி ஜெபித்த பொழுது ஆவியானவர் என்ன செய்தார்னா ஊற்றப்பட்டார். அந்த பெந்தைக்கோஸ்தே நாளில் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். அன்றைக்கு தான் புதிய ஏற்பாட்டு திருச்சபையுடைய பிறந்த நாள் என்று வேத பண்டிதர்கள் என்ன செய்கிறாங்கன்னா கூறுகின்றார்கள். அன்றைக்கு தான் திருச்சபை முதலாவதாக மேலறையில் தோன்றியது. உலகத்தின் பல பாகங்களுக்கும் அது விரிந்து சென்றது என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுவதற்காகத்தான் இந்த சீசர்களை பார்த்து ஆண்டவர் சொன்னார், இந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்காக. நீங்கள் அப்போஸ்தலர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற
நீங்கள் காத்திருங்கள் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. கடந்த வாரத்தில் ஆண்டவருடைய சமூகத்திலே இந்த ஆவியானவருக்காய் காத்திருக்க வேண்டும், அது காத்திருக்கும்போது எதற்காய் காத்திருக்க வேண்டும் என்பதை குறித்து உங்களோடு கூட நான் இதை பகிர்ந்து கொண்டேன். ஒருவேளை நீங்கள் அந்த செய்தியை கேட்காவிட்டால் நீங்கள் யூடியூப்பில் நீங்கள் சென்று அந்த செய்தியை நீங்கள் பார்த்து கொள்ளலாம். பரிசுத்த ஆவியானவருக்காக நாம் காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி, இந்த பரிசுத்த ஆவியானவரை ஏன் பெற்றுக்கொள்ள வேண்டும், எதற்காக ஆண்டவர் இதை கூறினார் என்று நாம் பார்க்கும் பொழுது அங்கு 8ஆம் வசனம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். அப்போ ஏன் இந்த ஆவியானவர் நமக்கு தேவைப்படுகிறார் என்று நாம் பார்க்கும் பொழுது, நீங்களும் நானும் ஆண்டவருக்குள்ளாக பலனடைய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் நமக்கு இந்த பலன் தேவை அப்படி என்று பார்க்கும் பொழுது, நாம் எல்லாரும் ஆண்டவருக்கு சாட்சிகளாக இருக்கணும். பூமியின் கடைசி பரியந்தும் சாட்சியாக இருக்கணும். எருசலேமில், யூதேயாவிலே, சமாரியாவிலே, பூமியின் கடைசி பரியந்தும் எல்லா இடங்களிலும், நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய கிராமத்தில், நம்முடைய பட்டணத்தில், நம்முடைய தேசங்களுக்கு நம்ம ஆசீர்வாதமாக இருக்கணும், சாட்சியாக இருக்கணும். அதற்கு தேவை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர். ஏன் ஆண்டவராகிய கர்த்தர் இந்த சீசர்களுக்கு இதை சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்த பிறகும் கூட இந்த சீசர்கள் அவ்வளவு எளிதாக அவருடைய உயிர்த்தெழுதலை நம்பவில்லை. ஆண்டவர் சிலுவையில் அடித்து கொலை செய்து அடக்கம் பண்ணினார்கள். இவங்க எல்லாம் என்ன செய்தாங்க? இயேசுநாதர் ஏற்கனவே சொன்னார், நான் 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்திருப்பேன் அப்படி சொன்னார். இவங்க ஒருத்தங்க கூட நம்பலை. இவங்க எல்லாரும் பூட்டின அறை வீட்டில் பயந்து போய் இருந்து கொண்டிருந்தார்கள். அடுத்தால எங்கே நம்மையும் பிடித்து கொண்டு சிலுவையில் அறைந்து விடுவார்களோ என்று சொல்லி 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார், தரிசனமானார். உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. யோவான் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லப்பட்டு இருக்கிறது. அவங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனாங்க. அதில் தோமா கிடையாது. அவன் வந்தவனை சொல்கிறாங்க, இயேசு உயிரோடு கூட எழுந்துட்டாரப்பா. அவன் சொல்கிறான், அது எப்படி? அவருடைய சரீரத்தில் பட்ட காயத்தில் என் கைகளை விட்டு விரலை விட்டு நான் பார்த்தாலோடைய நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். ஒரு வாரம் கழித்து திருப்பி ஆண்டவர் தோமாவுக்காக தரிசனமாகிறார். எம்மாவூர் சீசர்களை பாருங்கள், அவங்க சொல்கிறாங்க, அன்று சாயங்காலம் அவங்க எம்மாவூருக்கு போகிற வழியில் ஆண்டவர்கிட்டே சொல்கிறாங்க, காலையிலே எங்கள் கூட சேர்ந்த ஸ்திரீகள் எங்கே கல்லறை தோட்டத்துக்கு போனாங்க, அங்கே கல்லறையை பார்த்து வெறுமையாக இருந்துச்சு, ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க, ஏதோ தேவதூதனை தரிசித்தாங்களாம், இயேசு உயிரோடு கூட எழுந்துட்டான்னு சொன்னதை சொல்லி எங்களெல்லாம் ஆச்சரியப்படுத்தினாங்க. அப்போ இவங்க யாரும் நம்பவுக்கு தயாராக கிடையாது. அவர் சொன்னது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இயேசு அதை ஏற்கனவே சொன்னார், நான் உயிரோடு கூட எழுந்த பின்பு உங்களுக்கு கலிலேயாவுக்கு போவேன்னு சொன்னார். அப்போ இவங்க நம்பியும் நம்பாமலும் ரொம்ப ஆச்சரியப்பட்டு இது என்ன அவங்க ஒன்றும் புரியாமல் இருந்து கொண்டு இருந்தாங்க. இவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காகவே இயேசு 40 நாள் இவங்களோடு கூட இருந்து அந்த 4ஆம் வசனம் 3ஆம் வசனம் சொல்லப்பட்டு இருக்கிறது, பல திருஷ்டாந்தங்களினாலே தம் உயிரோடு இருக்கிறவராய் காண்பித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இவங்க முதல்ல கர்த்தருக்கு பெரிய சாட்சியாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பலன் வேணும். ஏன்னா அதே யூத மார்க்கத்து அதிகாரிகளுக்கு மத்தியில், வேதபாரகர் பரிசேயர்களுக்கு மத்தியில், யூத ஜனங்களுக்கு மத்தியில், மார்க்கத்தில் வைராக்கியம் இருந்த ஜனங்களுக்கு மத்தியில் இயேசு உயிரோடு கூட இருக்கிறார் அப்படின்னு தைரியமாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இந்த பலன் தேவை. அந்த பலன் இல்லாமல் எதுவும் செய்ய முடியாது. வேலைக்காரிக்கு பயந்து போய் ஆண்டவர் சபித்தவர்களை இந்த இப்படிப்பட்ட கூட்டத்தார். இயேசு உயிரோடு கூட எழுந்த பிறகும் கூட நான் மீன் பிடிக்க போகிறேன்னு சொன்னவருங்க தான் இந்த சீசர்கள் கூட்டத்தார். அப்போ இவங்களை வச்சு ஆண்டவர் உலகமெல்லாம் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணணும்னு நினச்சிருக்கிறாருன்னா இவர் சும்மா அனுப்புனா இவங்க பண்ணிக்கிடவே மாட்டாங்க, நல்லா தெரியும். அதனால தான் அவர் சொன்னார், பிதாவின் வாக்குத்தத்தத்தை நிறைவேற எருசலேமில் காத்திருங்கள். ஏன் நீ காத்திருக்குன்னா இந்த ஆவியானவர் அன்றைக்கு ஊற்றப்படுவார். ஆவியானவர் வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள். பலன் அடைந்து எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களையும் என்னையும் ஆண்டவர் எதற்காக தெரிந்தெடுத்திருக்கிறார் தெரியுமா? இந்த உலகத்திலே நாம் கர்த்தருக்கு சாட்சிகளாய் வாழ வேண்டும், இயேசுவுக்காய் வாழ வேண்டுங்க. நம்மில் கிறிஸ்துவை பார்க்கணும், நடமாடும் நிருபங்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். அப்போ இந்த நடமாடும் நிருபங்களாக கர்த்தருக்கு முன்பு சாட்சிகளை வாழ வேண்டும் என்று சொன்னால் நமக்கு ஒரு பலன் தேவை. பரலோகத்துக்கு யார் போவாங்க தெரியுமா?
வேத வசனத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் தங்களை காத்து கொண்டவர்கள் தான். இயேசுவின் இரத்தத்தினாலும் ஆண்டவருடைய வசனத்தினால் தங்களை சாட்சியான வாழ்க்கையின் மூலமாக காத்து கொண்டவர்கள் தான் பரலோகத்துக்கு என்ன செய்வாங்கன்னா போவாங்க. அப்போ நம்ம எல்லாரும் பரலோகத்துக்கு போக வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவருக்கு சாட்சியை வாழ வேண்டும் என்று சொன்னால் நமக்கு ஒரு பலன் அவசியம். இந்த பலன் எப்போ தருகிறான்னு பார்த்தீங்கன்னா, இது ஆவியானவர் வரும்பொழுது. அதனால தான் போய் காத்திருங்கன்னு சொன்ன உடனே 40 நாள் கழித்து ஆண்டவர் பரலோகத்துக்கு ஏறி போனார். அதற்கு அப்புறம் தான் இவங்க எருசலேமில் வந்து காத்திருக்க ஆரம்பிச்சிடுறாங்க. சில பேர் 50 நாட்கள் காத்திருந்தார்கள் என்பதாக சொல்லுகிறார்கள். இல்லை, இங்கே வேதத்தில் நம்ம பார்க்கும் பொழுது 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசி பார்க்கும் பொழுது இங்கு 3ஆம் வசனத்தில் 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமானதான் சொல்லப்பட்டு இருக்கிறது. தரிசனமாகி தம்மை உயிரோடு இருக்கிறவாய் காண்பித்தார். அதற்கு அப்புறம் தான் பரத்துக்கு ஏறி செல்கின்றார். பரத்துக்கு ஏறி செல்லும் பொழுது தான் அவர் சொல்கிறாரு, என்ன செய்தாங்கன்னா, நீங்கள் பிதாவின் வாக்குத்தை நிறைவேற காத்திருங்கள். நீங்கள் 1ஆம் அதிகாரம் தொடர்ந்து நீங்கள் வாசி பார்க்கும் பொழுது அவங்க எல்லாம் 12ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது, அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் ஒரு ஓய்வு நாள் பிரயாண தூரத்தில் இருக்கிற ஒலிவுமலை என்னப்பட்ட மலையில் இருந்து எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். அவர்கள் அங்கே வந்தபோது மேல் வீட்டில் ஏறினார்கள். அதில் பேதுருவும் யாக்கோபும் யோவானும் அந்திரேயாவும் பிலிப்பும் தோமாவும் பர்தலமேயும் மத்தேயுவும் அல்பேயுவின் குமாரனாகிய யாக்கோபும் செலோத்து என்னப்பட்ட சீமோனும் யாக்கோபின் சகோதரனாகிய யூதாவும் தங்கியிருந்தார்கள். அதற்கப்புறமாக அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரிகளோடு கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். கிட்டத்தட்ட 120 பேர் அதுக்கப்புறமாக அவங்க தேவ சமுதிரம் காத்திருக்கிறாங்க. அதற்கப்புறம் இந்த ஒரு 10 நாள் கழித்து தான் இந்த பெந்தேகோஸ்தே பண்டிகை நினைச்சதுன்னு வருகிறது. அப்போ இவங்க தேவ சமுதிரம் கிட்டத்தட்ட ஒரு 10 நாட்கள் தான் நினைச்சதுருக்கிறேன்னு காத்திருக்கிறாங்க. அந்த காத்திருக்கிற நாட்களில் அந்த பெந்தேகோஸ்தே பண்டிகை அன்றைக்கு தான் ஆவியானவர் நினைச்சதார்னா வல்லமையாய் ஊற்றப்பட்டார். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு தேவ சமூகத்தில் நாம் காத்திருக்கும் பொழுது தேவன் தம்முடைய ஆவியினால் நினைச்சதார்னா நிரப்புகிறார். ரட்சிப்பின் அனுபவம் ஒன்று வேறு, பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுகிற அனுபவம் வேறு. இது 2 அனுபவங்களுமே நமக்கு கண்டிப்பாக அவசியம் பார்த்துக்கிடுங்க. அப்போ இந்த அனுபவங்களை, ஆவியானவருடைய நிறைவை நாம் எப்படி பெற்றுக்கொள்ளலாம்? வேதத்திலிருந்து ஒரு சில காரியங்களை நான் சுருக்கமாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். முதலாவது நீங்கள் வேதத்தில் வாசி பார்க்கும் பொழுது அந்த 2ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடபடியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அவர்களுக்குள்ளாக ஒரு மனம் காணப்பட்டது. எதற்காய் கூடி வந்தார்களாம்? 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது 14ஆம் வசனத்தில், அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். எதற்காக ஒருமனப்பட்டு வந்தாங்க? எப்படி ஒருமனப்பட்டு இருந்தாங்கன்னா, ஜெபத்திலும் வேண்டுதலிலும் ஒருமனப்பட்டு தரித்திருந்தார்கள். அப்போ ஒரு மனதோடு கூட ஒரு ஜெபம் பண்ணும் பொழுது, தேவ சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது இங்கே ஆவியானவர் என்ன செய்தார்னா வல்லமையாக ஊற்றப்படுகிறார் என்பதாக வேதத்தில் பார்க்கிறோம். நாம் சில பேர் சொல்லுவாங்க, அதான் நான் ரட்சிக்கப்பட்டுட்டேனே, ரட்சிக்கப்பட்டதை ஆண்டவர் ஆவியானவரையும் நான் பெற்றிருக்கிறேன் என்று சில பேர் சொல்லுவாங்க. சில பேர் இந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து தான சரியான ஒரு புரிந்து கொள்ளுதல் இல்லாதபடியினால் அதை நெக்லெக்ட் பண்ணுறவங்களும் சில பேர் என்ன செய்தாங்கன்னா இருக்கிறாங்க. அவங்க தான் இந்த ஆவியானவரை ரொம்ப பரியாசம் பண்ணுவாங்க, தவறாக சொல்லுகிறவர்கள் உண்டு. அவங்கள பற்றி நமக்கு பிரச்சனை கிடையாது, அதை கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். சில பேருடைய நான் ரட்சிக்கப்பட்டு ஆனால் பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ள சொல்லி அவர்கள் தன்னை ஏமாற்றி இருக்கிறவங்க இருக்காங்க. ரட்சிக்கப்படுகிறது என்பது என்ன? இயேசுவை நம்முடைய இருதயத்தில் விசுவாசித்து வாயினால் அறிக்கைப்படினால் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இதை தான் நமக்கு வேதத்தில் நம்ம பார்த்துருக்கோம். அதில் சந்தேகம் கிடையாது. இது சீசர்களை அப்போ சீசர்கள் இன்னும் ரட்சிக்கப்படாமலே இருந்தாங்க. 3 வருஷம் கூட இருந்திருக்கிறாங்க. இயேசுவுக்காக படவையும் வலைகளையும் பெற்றோர்களையும் எல்லாரையும் விட்டுட்டு பின்னால் வந்தவங்க தான் இந்த சீசர்கள். அப்போ அவங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க இல்லையா? ஆண்டவர் பின்னால் எத்தனை சீசர்கள் வந்தாங்க, எத்தனை பேர் வந்தாங்க? அவங்க எல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டு பின்னால் வந்தவங்க தான், ரட்சிக்கப்படுறவங்க இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் இந்த ரட்சிப்பு மாத்திரம் அவங்களுக்கு காணாது. அப்போ அவங்களுக்கு இன்னொன்று என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, இது ஆவியானவர் தேவை.
ஏன்னா இந்த ஆவியானவர் அவங்களுக்குள்ள வாசம் பண்ணும்போது மாத்திரம் அவங்களுக்கு ஒரு பலன் நினைச்சதுனா கிடைக்கும். அதனால தான் சீசரை பார்த்து சொன்னார், நீங்கள் என்னை நம்புகிறீங்க, விசுவாசிக்கிறீங்க, உண்மைதான். ஏன்னா 40 நாளில் எல்லா விளக்கங்களையும் ஆண்டவர் சீசர்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டு அவர் உயிரோடு இருக்கிறவராக நிரூபித்து விட்டு தான் பரலோகத்துக்கு ஏறி போனார். போன பிறகு நீங்கள் போய் சுவிசேஷ பிரசங்கம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லலை. பார்த்துக்கிடுங்க, நீங்கள் முதல்ல என்ன செய்யுங்கன்னா காத்துருங்க. அப்போ உங்களுக்கு இன்னும் ஒரு பலன் தேவை, ஒரு ஆவியானவர் தேவை. நான் போவேன் ஆகிய உங்களுக்கு நலமாக இருக்கும். தேற்றர்வாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் நான் என்ன செய்வேன்னா உங்களுக்கு அனுப்புவேன். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். 3.5 ஆண்டு காலங்கள் இயேசு கூட இருந்த போது அவங்களோடு கூட இருந்தார். எல்லாவற்றையும் இயேசு பார்த்து கொண்டார். இப்பொழுது பரத்துக்கு ஏறி சென்று விட்டார். அப்போ இவங்க கூட இருப்பதற்கு ஒருத்தர் தேவை. அதுதான் ஆவியானவர். அதுதான் ஆவியானவர். பழைய ஏற்பாட்டு காலத்தில் பிதா, புதிய ஏற்பாட்டு காலத்து ஆரம்பத்தில் இயேசு கிறிஸ்து, அவருக்கு அப்புறமாக இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர். இந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்கு நினைச்சேன்னா ஒரு மனதோடு கூட ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருக்க வேண்டும். நீங்கள் அப்போஸ்தலர் புத்தகம் 9ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்க்கும் பொழுது இங்கு சவுலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் தான் பவுலாக பிற்காலத்தில் அழைக்கப்பட்டான். இவன் ஆண்டவருடைய பேரொளி மூலமாக இயேசுவை அறிந்து கொண்டான். எந்த இயேசுவை நம்புகிறவர்களை, விசுவாசிக்கிறவர்களை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி, துன்புறுத்த வேண்டும் என்று சொல்லி தமஸ்குவுக்கு சென்றானோ அதே இயேசுவானவர் தரிசனமானதாக வேதத்தில் பார்க்கிறோம். நேராக அவன் எங்கே போகிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 9ஆம் அதிகாரத்தில் இங்கு 8ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. சவுல் தரையிலிருந்து எழுந்து தன் கண்களை திறந்தபோது ஒருவரையும் காணவில்லை. அப்பொழுது கையிலாக கொடுத்து அவரை தமஸ்குவுக்கு கூட்டி கொண்டு போனார்கள். தமஸ்குவுக்கு போகிறான். அங்கே நேர் தெருன்னு சொல்லப்பட்ட ஒரு தெருவில் யூதாவுடைய வீட்டில் அவன் எரிச்சதான் தங்கியிருக்கிறான். நீங்கள் வேதத்தில் தொடர்ந்து வாசித்து பார்க்க 9ஆம் வசனம் சொல்லுகிறான், அவன் 3 நாள் பார்வை இல்லாதவனாய் புசியாமலும் குடியாமலும் இருந்தான். 11ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் ஜெபம் பண்ணுகிறான் என்பதாக சொல்லப்பட்டு. அப்போ 3 நாள் குடியாமலும் புசியாமலும் இருந்து அவன் ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கிறான். இயேசுவை அவன் அறிந்து கொண்டான். ஆண்டவர்கிட்ட சொல்கிறான், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன் சொல்லி தன்னுடைய வாழ்க்கையை முழுவதுமாக இயேசுவுக்கு ஒப்பு கொடுத்து விட்டான், ரட்சிக்கப்பட்டு விட்டான். அதற்கு அப்புறமாக 3 நாள் தேவ சமூகத்தில் காத்திருக்கிறான். நீங்கள் 17ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அனனியா வருகிறான். அவன் வீட்டிற்குள் பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்து, சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீர் பார்வையடையும்படிக்கும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பும்படிக்கும் என்னை அனுப்பினார். நீ பார்வையடைகிறது மாத்திரமல்ல, ரொம்ப ரொம்ப முக்கியமானது, பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட வேண்டும். அவன் மேலே கையை வைக்கிறாரு, கண்களிலிருந்து செதில்கள் விழுகிறது, ஆவியினால் நிரப்பப்படுகிறான். நீங்கள் தொடர்ந்து பார்க்கும் பொழுது 20ஆம் வசனத்தில் தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தான். உடனே ஊழியம் செய்ய ஆரம்பித்து விட்டான். அப்படி என்றால் இந்த ஆவியானவர் நமக்குள் வரும்பொழுது ஒரு புதிய பலனை நாம் என்ன செய்து கொள்கிறோம், பெற்றுக்கொள்கிறோம். அப்போ அந்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்கு தேவ சமூகத்தில் ஒரு மனதோடு கூட ஊக்கத்தோடு கூட ஜெபிக்கும்படியாக தேவன் எதிர்பார்க்கிறார். இங்கிலாந்தின் அப்போஸ்தலன் ஜான் வெஸ்லி குறித்து நான் படித்த பொழுது ரொம்ப ஆச்சரியமடைந்தேன். 1738ஆம் ஆண்டு அக்டோபர் மாதத்திலே அவர் இயேசுவை தன்னுடைய வாழ்க்கையிலே சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார். ரட்சிப்பின் அனுபவங்களை பெற்றுக்கொண்டார். ஆண்டவர் மீது தீவிரமான ஒரு பக்தி வைராக்கியமுடையவராக அவர் இருந்தார். பல இடங்களுக்கு சென்று ஊழியம் செய்ய ஆரம்பித்தார் ரட்சிக்கப்பட்ட அனுபவங்களில். ஆனால் அவரால் ஒரு பெரிய அதனுடைய பலனை அவரால் பார்க்க முடியவில்லை. இருதயத்தில் ஏதோ ஒரு வெறுமை இருந்துச்சு. அவரால் ஒரு முழு பலத்தோடு கூட அவர் ஒருவேளை ஊழியம் செய்தாலும் கூட அதனுடைய பலனை அவரால் பார்க்க முடியாதனால சில வகையில் சில சோர்வுகளெல்லாம் வரதான் செய்துச்சு. பார்த்து கிடைக்கும். இவ்வளவுக்கும் அவர் வேத வசனத்தின்படி வாழ வேண்டும் என்று சொல்லி தன்னை அர்ப்பணித்து கொண்டவர். பரிசுத்த குழு என்று சொல்லி ஒரு குழுவை ஆரம்பித்து வேதத்தின்படி தான் வாழ வேண்டும் என்று சொல்லி கற்றுக் கொடுத்தவர். அவருடைய வாழ்க்கையில் ஒரு வெறும். அப்படி வேதத்தில் படிக்கும் பொழுதுதான் அவர் கண்டு கொண்டார் இந்த பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி. அதற்காக அவர் 1739ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் நியூ இயர் அன்று இரவு வேளையில் இங்கு பெட்டர்லேன் என்று சொல்லப்பட்ட ஒரு இடத்துல
ஜான் வெஸ்லி, அவருடைய சகோதரராகிய சார்லஸ் வெஸ்லி, மற்றவருடைய நண்பர்கள் கிட்டத்தட்ட ஒரு இயேசுவை விசுவாசிக்கிற அவருடைய குழுவினர் ஒரு 60 பேர் கூடியிருந்து ஒரு அறையில் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களாம். தேவனை துதித்து பாடினார்கள், வேத வசனத்தை தியானித்தார்கள். இரவு முழுவதும் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. விடியற்கால ஒரு 3 மணி இருக்கும். திடீரென்று அந்த இடத்துல ஒரு தெய்வீக பிரசன்னம், ஒரு வல்லம் அந்த இடத்துல வந்து இறங்கிச்சு பார்த்து கிடைக்க. தேவ வல்லமை இறங்கின உடனே அங்கே இருந்தவங்க அப்படியே தூக்கி வீசப்பட்டனர். பல பாஷைகளை பேச ஆரம்பித்தனர். ஆனந்த கண்ணீர் வடிக்க ஆரம்பிச்சு அழுது புரண்டாங்க. அவருடைய மகிமையால் நிரப்பப்பட்டு, அந்த சந்தோஷத்தில் நிரப்பப்பட்டு அந்த இடம் முழுவதுமாக அப்படி தலைகீழாக மாறிவிட்டது. அவர்கள் கண்ட்ரோல் கூட பண்ண முடியவில்லை. அந்த தேவ வல்லமை அவ்வளவு வல்லமையாக அவர் மத்தியில் இறங்கிச்சு. அதற்கு அப்புறமாக ஜான் வெஸ்லியுடைய ஊழியர்களை பார்க்கும் பொழுது அதுவரை ஒரு சாதாரணமாக இருந்த ஒரு ஊழியம், அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகள் ஒருவேளை அதற்கு முன்பாக ஒரு வைராக்கியத்தோடு புறப்பட்டதாக இருந்தாலும் இப்பொழுது துப்பாக்கியிலிருந்து வெளிப்பட்ட ஒரு தோட்டாவை போல அது பயங்கரமாய் சீறி பாய்ந்ததாக சொல்லுகின்றார்கள். 87 வயது வரை அவர் இந்த உலகத்திலே இருந்தார். 50 ஆண்டுகளுக்கு மேலாக அவர் ஊழியம் செய்தார். அவர் ஊழியத்தின் காலங்களிலே கிட்டத்தட்ட 2.5 லட்சம் கிலோமீட்டர் குதிரையிலே சவாரி செய்து தினமும் 2 பிரசங்கங்களுக்கு குறையாமல் அதிகபட்சமாக 7-8 பிரசங்களை பண்ணினாராம். அவர் ஊழியத்தின் காலங்களில் 40,000 பிரசங்கத்தை அவர் பண்ணினார் என்பதாக வரலாறு சொல்லுகிறது. காரணம் என்ன தெரியுமா? இது ஆவியினால் நிரப்பப்பட்ட ஒரு அனுபவம். ஆவியினால் நிரப்பப்பட்ட ஒரு அனுபவம். இங்கிலாந்து தேசத்தை அவர் கலக்கினார். ஒரு பெரிய ஒரு எழுப்புதலை தேவன் அவர் மூலமாக அந்த தேசத்தில் கொண்டு வந்து ஒரு பெரிய காரியங்களை செய்தார். இங்கிலாந்து தேசத்தை அசைத்தார். உங்களையும் என்னையும் ஆண்டவர் நம்முடைய தேசத்தை அசைக்கும்படியாக விரும்புகின்றார். அதற்கு தேவை இந்த பரிசுத்த ஆவியானவர். சும்மா வந்துடாதுங்க. அதற்கு நாம் விலைக்கரையும் செலுத்த வேண்டும். விலைக்கரையும் செலுத்தாமல் ஒன்றும் கிடைக்காது. ஒரு கத்தரிக்காய் வாங்கணுன்னா கூட நீங்கள் ஏதாவது விலை கொடுத்தா தான் கிடைக்கும். அது ரொம்ப சீப்பாக இருந்தாலும் சரி. சில வேளைகளில் இந்த கத்தரிக்காய் தக்காளி மார்க்கெட் ரொம்ப சீப்பாக கிடைக்கும். ஆனால் நீங்கள் காசு கொடுத்தா தான் கிடைக்க முடியும். சாதாரணமான ஒன்று இருக்குது. தேவன் நமக்கு தருகின்ற இந்த ஆவியானவர் எத்தனை உன்னதமானவர். நம்முடைய ஜீவகாலம் கடைசி மட்டும் நம்மை சாட்சியாக எடுத்து நிறுத்துகிறவர். நம்ம விலைக்கரையும் செலுத்தாமல் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. இது சீசர் தேவ சமூகத்தில் காத்திருந்தாங்க. அப்போஸ்தலர்கள் காத்திருந்தாங்க. பரிசுத்தவான்கள் காத்திருந்தாங்க. கடந்த நூற்றாண்டுகளில் அப்போஸ்தலர்கள் எத்தனையோ பரிசுத்தவான்கள் காத்திருந்தாங்க. உலகத்தை அசைக்கிறவர்களாக அவர்கள் எழும்பி சென்றார்கள். இன்றைக்கு தேவன் நம்மையும் அவ்வாறு ஆசீர்வதிக்கும்படியாக விரும்புகிறார். நமக்கு தேவை இந்த ஆவியானவர். அதற்கு நாம் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, தேவ சமூகத்தில் காத்திருக்கணும். அது மாத்திரமல்ல, நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது யோவான் எழுதின சுவிசேஷத்தில் இங்கு 7ஆம் அதிகாரத்தில் மிக அழகாக சொல்லப்பட்டு இருக்கின்றது. நமக்கு என்ன தேவைன்னா 38, 39 ஆகிய வசனங்களில் 37ஆம் வசனம் சொல்லுகிறது, பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார். தம்மை விசுவாசிக்கிறவன் அடையப் போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. இங்கு வசனம் மிக அழகாக சொல்லுகிறது, என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார் என்பதாக சொல்லப்பட்டது. இப்படி என்றால் என்ன பொருள்? ஆண்டவரை நாம் விசுவாசிக்கும் பொழுது, ஆண்டவரை நாம் நம்பும் பொழுது, ஆண்டவர் நமக்கு என்ன செய்தார்னு பார்த்தீங்கன்னா, இதை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்ன செய்கிறார்? தருகிறார். நீங்கள் எபேசியர் இருக்கிறது நிருபம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் நான் பார்க்கும் பொழுது, நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அப்போ இந்த விசுவாசிகள் ஆன பொழுது
ஆவியானவருடைய முத்திரை நாம் என்ன செய்திருக்கிறோம்? பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அப்போ இந்த பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொள்வதற்கு இரண்டாவதாக நமக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசுவாசம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது என்பது கூடாத காரியம். நாம் நம்பணுங்க, இந்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுவோம் என்ற ஒரு நம்பிக்கை தேவை. சில பேர் சொல்லுவாங்க, இது ஊழியர்களுக்கு மாத்திரம்தான் இந்த பரிசுத்த ஆவியானவர். நானும் காத்திருந்து ஜெபம் பண்ணி பார்த்தேன், என்னால் இந்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள முடியவில்லைன்னு சொல்லி சிலர் சோர்ந்து போயிருப்பார்கள். இல்லை அன்பானவர்களே, நாம் தேவ சமூகத்தில் காத்திருக்கணும். நான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு 3 மாதங்கள் இந்த ஆவியானுடைய நிறைவுக்காக நான் காத்திருந்தேன். நானும் சில நண்பர்களும் சேர்ந்து நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் ஜெபம் பண்ணுவோம். என்னுடைய ஆலயத்துக்கு நாங்கள் பகல் வேளைகளில் நாங்கள் சும்மா இருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சர்ச்சில் கதவு பூட்டியிருக்க, ஆனால் கதவுக்கு மேலே சாவி இருக்கும் பார்த்துக்கிறேன். அது திறந்து கொண்டு உள்ளே போய் மணிக்கணக்காக ஜெபம் பண்ணுவோம். இரவு நேரங்களில் டைம் கிடைச்சிட்டா அப்போ போய் ஜெபம் பண்ணுவோம். இப்படி நாங்கள் பல நாட்கள் மாதங்கள் ஜெபம் பண்ண பிறகு தான் இந்த ஆவியானவர் ஒரு நாள் நாங்கள் என்ன செய்து கொண்டோம்? பெற்றுக்கொண்டோம். ஒரு புதிய அனுபவமாக இருந்துச்சு. அப்போ இந்த ஆவியானவர் பெற்றுக்கொள்வதற்காக நாம் ஏதாவது செய்ய வேண்டும். இந்த ஆவியானவர் தருவார் என்று சொல்லி நம்பிக்கை. கொஞ்ச நாள் காத்திருந்தோம். ஒரு வாரம் 2 வாரம் ஜெபம் பண்ணி பார்த்தோம். அதனுடைய அனுபவங்களை பெற்றுக்கொள்ள சில சோர்வுகள் வரதா இருந்துச்சு. ஆனாலும் விடலை. இந்த ஆவியானவர் எப்படியும் நமக்கு தருவார். அவர்களுக்கு கொடுத்த ஆவியானவர், என்னை கிறிஸ்துவுக்கு நடத்தின கொடுத்த ஊழியக்காரர் கொடுத்த ஆவியானவர் ஏன் நமக்கு தர மாட்டார்? தருவார். பல நாட்கள் மாதங்களாக தேவ சபையில் காத்திருந்தோம். நாங்கள் குளிக்க செல்லும் பொழுது கூட நாங்கள் வனாந்தரமான ஒரு இடத்திற்கு செல்வது உண்டு. அங்கேயும் பனைமரத்துக்கு கீழே உட்காந்து ஜெபம் பண்ணியிருக்கிறோம். பல நாட்கள் ஜெபம் பண்ணியிருக்கிறோம். ஒரு நாள் தேவன் கிருபையாகி இந்த ஆவியானவரினால் நிரப்பினோம். நமக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, விடாப்பிடியான ஒரு விசுவாசம், ஒரு நம்பிக்கை. ஆண்டவர் நமக்கு தருவார் என்ற ஒரு நம்பிக்கை. நீங்கள் அப்போஸ்தலர் புத்தகம் 19ஆம் அதிகாரத்துக்கு வாசித்து பார்த்தீங்கன்னா, பவுல் அப்போஸ்தலர் மேடான தேசத்தின் வழியாக எபேசுவுக்கு வருகிறதாக வேதத்தில் பார்க்கிறோம். அப்போது அங்குள்ள சில விசுவாசிகள் இருக்கிறாங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்க இருக்கிறாங்க. அவங்கள பார்த்து பவுல் கேட்குற 2ஆம் வசனத்தில், நீங்கள் விசுவாசிகள் ஆனபோது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டான். அப்போ அவங்க சொல்கிறாங்க, நான் பெறவில்லை, அப்படி ஒன்றும் இருக்க கேள்விப்படலையா, அவங்களுக்கு தெரியாது. அப்போ ஒருத்தர் நீ விசுவாசியை மாறிவிட்டால் நீ உனக்கு என்ன எலிஜிபிள்னு, நீங்கள் பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் எலிஜிபிளாக இருக்கீங்கன்னு அர்த்தம். அப்போ நாங்கள் விசுவாசித்துட்டோம், ஆனால் அந்த ஆவியானவர் பற்றி தெரியலை. உடனே அவன் என்ன செய்தான்னு பார்த்தீங்கன்னா, 5, 6 ஆகிய வசனங்களில் பவுல் அப்போஸ்தலனுடைய தலையில் கரங்களை வைத்து ஜெபம் பண்ணுறான். அவர் எல்லாரும் ஆவியினால் நிரப்பப்பட்டு அந்நிய பாஷைகளை பேசுகிறாங்க, தீர்க்க தரிசனம் சொன்னாங்க என்பதாக 6ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, அப்போ ஆண்டவரை நம்ம விசுவாசிக்கும் பொழுது எனக்கும் தருவார். ஒருவேளை இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் கூட சில வேளைகளில் இந்த ஆவியானவர் நிறைவை பெற்றுக்கொள்வதற்காக நீங்கள் காத்திருந்து ஜெபித்து அதை பெற்றுக்கொள்ளாமல் இருந்தபடியினால அதனுடைய அனுபவங்களை பெற்றுக்கொள்ளாதபடி சோர்ந்து போன நிலைமை இருக்கலாம். சோர்ந்து போகாதீர்கள். நிச்சயமாக ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பார். இந்த ஆவியானவர் நமக்கு வந்தால் தான் அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுற புத்திர சுவிகாரம், அந்த உரிமை நமக்கு என்ன செய்ய இந்த ஆவியானவர் மூலமாக தான் பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். நம்ம எப்படி அப்பா பிதான்னு ஆண்டவர் கூட முடியும், எல்லாருக்கும் இந்த உரிமையை தருகிறார். அப்போ எல்லாருக்கும் இந்த ஆவியானவர் நினைச்சு வர தருவார். யோவேல் 2:27 மாம்சமான யாவர் மேலும், பர்டிகுலராக யூதர்களுக்கு மட்டும் அப்படின்னு சொல்லவே இல்லை, எல்லார் மேலும் யாரெல்லாம் ஆண்டவர் விசுவாசிக்கிறார்களோ அவர் ஒவ்வொருவருக்கும் இந்த ஆவியானவரை ஆண்டவர் எரிச்சுவார்னா தருவார். இந்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டவருக்கு ஒரு பெரிய ஒரு சாட்சிகளாக இருப்போம் என்பது சந்தேகம் கிடையாது. எந்த சீசர்கள், எந்த ஒரு அப்போஸ்தலர்கள் வேலைக்காரிக்கு முன்பாக இயேசுவை தெரியாது என்று மறுதலித்தார்களோ, எந்த சீசர்கள் இயேசு காட்டி கொடுக்கப்பட்ட ராத்திரி வேளையில் தன்னுடைய வஸ்திரங்களையும் விட்டு ஓடி போனார்களோ, எந்த சீசர்கள் காட்டி கொடுத்தார்களோ, எல்லாரும் தனியே விடும் காலம் வந்தது சொல்லப்பட்டது போல இயேசு விட்டு எல்லாரும் ஓடி போனாங்க. அந்த சீசர்கள் தான், அந்த அப்போஸ்தலர்கள் தான் ஆண்டவருக்காக தைரியமாக இருந்தாங்க. எந்த யூதர்களுக்கு மத்தியில் பயந்து போயிருந்தார்களோ அந்த யூதர்களுக்கு மத்தியில் தான் அவன் சொல்கிறாங்க. நீங்கள் அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, 15ஆம் வசனத்தில் பரிசுத்தமும் நீதியும் உள்ளவரை எங்களை மறுதலித்து
கொலை பாதகனை உங்களுக்கு விடுதலை பண்ண வேண்டும் என்று கேட்டு ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள். அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார். அதற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம். நீங்கள் இயேசு ஒரு பெரிய நீதிமான், அவரை கொலை செய்ய நீங்கள் அனுமதிச்சுட்டு பெரிய கொலைபாதகனாக பரபாசை நீங்கள் விடுதலை பண்ணணும்னு சொல்லி ஒரே கூப்பாடு போட்டு அவனை விடுதலை பண்ணிட்டேங்க. ஆனால் ஜீவாதிபதியாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவை கொலை செய்ய ஒப்பு கொடுத்துட்டேங்க. பிதாவாகி தேவன் அவரை மரித்தோர் உயிரோடு கூட எழுப்பினார். இதற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம். இயேசு உயிர்த்தெழுந்ததற்கு ஒரு பெரிய விட்னஸ் அந்த அப்போஸ்தலர்கள். 50 நாளைக்கு முன்னால் இவங்க ஆண்டவரை காட்டி கொடுத்தவங்க, ஆண்டவரை மறுதளித்தவங்க, ஆண்டவர் விட்டுட்டு போனவங்க தான். இது ஆவியானவரை பெற்ற பிறகு வாழ்க்கையை தலைகீழாய் மாறிட்டு. அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்க தேவன் விரும்புகிறார். ஆண்டவருக்காய் வைராக்கியம் உள்ள சாட்சிகளாக இருக்க தேவன் விரும்புகின்றார். உலகத்தை அசைக்கும்படியாக தேவன் உங்களை தெரிந்தெடுக்க விரும்புகிறார். நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? இது ஆவியானவர்கள் நிரப்பப்படுகின்ற ஒரு அனுபவம். இது ஒரு உன்னதமான ஒரு அனுபவம். மற்றவர்களுக்கு கிடைக்காத ஒரு பாக்கியத்தை இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு, இயேசு விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கின்றார். இந்த அனுபவங்களை பெற்றுக்கொள்ள நம்மை ஒப்பு கொடுப்போம். தேவ சமூகத்தில் நாம் ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் நம்ம காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் எனக்கும் தருவார்னு சொல்ல ஒரு நம்பிக்கையோடு கூட அந்த விசுவாசத்தில் சோர்ந்து போகாமல் ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது உன்னதமானவருடைய அந்த பலன், அந்த பரிசுத்தாவியானுடைய பலன் நமக்குள் கடந்து வரும். அந்த பலன் வரும் பொழுது நம்முடைய குடும்பத்தில் ஒரு பெரிய மாற்றங்க, குடும்பத்தில் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம், சந்தேகமே கிடையாது. நம்முடைய குடும்பத்தில் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் தேவன் கொடுப்பார். குடும்பத்தில் ஒவ்வொருவரையும் தேவன் ரட்சிப்பார். ஒரு வாழ்க்கையே ஒரு தலைகளாக மாறிவிடும். ஒரு உன்னதமான ஒரு மகிழ்ச்சியான ஒரு குடும்பமாக நம்முடைய குடும்பம் இருக்கும் என்பது சந்தேகம் கிடையாது. அதன் மூலமாக நம்முடைய சபை ஒரு பெரிய ஒரு எழுப்புதலை பெற்றுக்கொள்ளும். நம்முடைய தேசத்தில் ஒரு பெரிய எழுப்புதலை வரும். தேவன் அப்படிப்பட்ட ஒரு கிருபைகளை நம் ஒவ்வொருவருக்கும் தந்து நம் மூலமாக தேசத்தை அசைப்பாராக. ஆண்டவர் நாம் மகிமைப்படுவதாக. அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் தந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அர்ப்பணிப்பின் பாடலாக கீதம் 312, கிறிஸ்தவ கீர்த்தனை 121 பாடவும். தீய மனதை மாற்றவாரும் தூய ஆவியே. கீதம் 312, கிறிஸ்தவ கீர்த்தனை 121 பாடவும். மாற்றவாரும் தூய ஆவியே.
ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, இது ஆசீர்வாதமான இந்த ஆராதனை வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரை குறித்து இந்த வாரத்திலும் நாங்கள் தியானிக்கும்படியாய் கொடுத்த எல்லா கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் ஈவாய் தருகிற இது உன்னதமான கிருபைகளுக்காக, நீ தருகிற ஆவியானவருக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்று சொன்னீரப்பா. எங்களை திக்கற்றவர்களாக விடாதபடிக்கு எங்கள் கூட இருந்து நடத்தும்படியாக ஆண்டவரை விலையேறப்பட்ட பொக்கிஷமாகி இந்த பரிசுத்த ஆவியானவரை எங்கள் தந்த உங்களுடைய தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இது ஆவியானவரை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு நாங்கள் காத்திருக்க வேண்டும். ஆண்டவரை ஜெபத்திலே காத்திருக்க வேண்டும், வேண்டுதலிலே தரித்திருக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தீர். அது மாத்திரமல்ல, இந்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வோம் என்ற ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம் எங்களுக்கு வேண்டும் என்று நீங்கள் சொன்னீங்களப்பா. கூடார பண்டிகையிலே ஆலயத்தில் வந்து பிரதான நாளில் நின்று சத்தமிட்டு சொன்னீர், ஒருவன் தாகமாயிருந்தால் இலவசமாக வந்து என்னிடத்தில் ஆண்டவரே தண்ணீரை பெற்றுக்கொள்ள கடவன், தாகத்தை தீர்த்து கொள்ள கடவன்னு சொன்னீங்கப்பா. அவனுடைய என்னை விசுவாசிக்கிற உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் நதிகள் புறப்பட்டு ஓடும் என்று சொன்னீங்கப்பா. இது பரிசுத்த ஆவியாகிய அந்த தெய்வத்தினுடைய வல்லமை என்னுடைய உள்ளத்திலிருந்து ஒரு பெரிய ஒரு நீரூற்றை போல, ஆற்றை போல புறப்பட்டு ஓடும் என்று சொன்னேனே சுவாமி. ஆண்டவரே, அதற்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கு உடைய சமூகத்தில் வந்திருக்கிற முது பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவர், சின்னஞ்சிறு பிள்ளைகளுக்காக, வாலிப சகோதர சகோதரிகளுக்காக, பெரியோர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. பல நாட்கள் இந்த பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவை பெற்றுக்கொள்வதற்காக ஜெபித்து ஜெபித்து எதிர்பார்த்து சோர்ந்து போயிருக்கலாம். பல கூட்டங்களுக்கு சென்றும் இந்த ஆவியானவர் நிறைவை பெற்றுக்கொள்ளாமல் இருந்திருக்கலாம் ஐயா. ஆனால் இன்றைக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இதே போல் ஒரு நாளிலே 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆவியானவர் வல்லமையை ஊற்றப்பட்டு நாங்கள் வேதத்தில் பார்க்கிறோம் ஐயா. அவர் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள். அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கிற நாவுகள் அவர் ஒவ்வொருவருக்கும் காணப்பட்டு சொல்லப்பட்டிருக்கிறது ஐயா. அந்த அனுபவங்களை இன்றைக்கு இந்த பிள்ளைகள் பெற்றுக்கொள்வார்களாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் வாஞ்சியோடு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவர், விசுவாசத்தோடு கூட ஜெபிக்கிறோம் ஐயா. இன்றைக்கு உமது பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும்படியே ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமது பிள்ளைகளோடு கூட தங்கியிருக்கும்படியே ஜெபிக்கிறோம் ஐயா. உமது பிள்ளைகளோடு கூட வாசம் பண்ணும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உமது பிள்ளைகளுடைய கரங்களை பிடித்து ஜீவகாலமெல்லாம் நடத்தும்படியே ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அடிக்கடி ஆண்டவர் வருகின்ற பாவ சோதனை நிமித்தமாக ஆண்டவரே பலவீனமுள்ள ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரமையா ஆத்மாவாக இருக்கிறபடினால ஆண்டவர் அநேக சோர்ந்து போய் விழுந்து போகிற நிலைமையப்பா. இந்த ஆவியானவர் எங்களுக்குள்ளே வரும்போது நாங்கள் பலனடைந்த நிமித்தமாக இந்த பாவ சோதனைகளை எளிதாக மேற்கொள்ளும்படியான ஒரு பெரிய பலனை எங்களுக்கு தருகிறீரப்பா. அதற்காய் ஸ்தோத்திரையா. இன்றைக்கு உம்முடைய ஆவியால் நிரப்பி இந்த பிள்ளைகள் எந்தெந்த காரியத்தில் ஆண்டவர் விழுந்து போனார்களோ அதிலிருந்து தூக்கி எடுத்து நிறுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உமது பிள்ளைகளை ஆசீர்வதிக்க சுவாமி. உம்முடைய ஆவியினால் வல்லமையை நிரப்புவீராக. இன்றைக்கு நீர் உமது பிள்ளைகள் மீது இந்த கிருபையை நீர் தந்து கொண்டிருக்கிற தயவுக்காக கோடி ஸ்தோத்திரம் ஐயா. உமது பிள்ளைகள் நிரப்புகிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இன்று கண்ட எகிப்தின் ஒரு நாளும் காண மாட்டான்னு சொன்ன ஆண்டவர் ஐயா, இந்த பிள்ளைகள் எந்தெந்த காரியங்களுக்கு பயந்து கொண்டிருந்தார்களோ, எந்தெந்த காரியங்களை மேற்கொண்டிருந்ததோ எல்லாவற்றிலும் இன்றைக்கு ஒரு பெரிய ஜெயத்தை ஆவியானவர் மூலமாக நீர் கொடுக்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து உமது பிள்ளைகள் நீர் ஆசீர்வதிங்கப்பா. பலப்படுத்துங்க ஆண்டவர், பலப்படுத்துங்க. என்னுடைய மகன் ரட்சிக்கப்படலை, என் மகன் ரட்சிக்கப்படவில்லையே, இன்னும் ஆவியானவர் பெற்றுக்கொள்ளுன்னு சொல்லி கலங்கி கண்ணீரோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. எந்தெந்த குடும்பங்களில் ஆண்டவர் மாற்றங்கள் வேண்டும் என்று விரும்புகிறார்களோ, எங்கள் பிள்ளைகள் கர்த்தருக்கு வைராக்கியம் உள்ள பிள்ளைகளாக சாட்சியாக எழும்ப வேண்டும் என்று விரும்பி ஜெபிக்கின்றார்களோ, இப்பொழுது ஆண்டவரே இந்த பிள்ளைகளுடைய ஜெபங்களை கேட்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். பலத்த அற்புதங்கள் இந்த குடும்பத்தில் நடக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் ரட்சிக்கப்படுவார்களாக, கணவன் ரட்சிக்கப்படுவாராக, மனைவி ரட்சிக்கப்படுவார்களாக, ஆண்டவர் பெற்றோர் ரட்சிக்கப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஒரு பெரிய ரட்சிப்பு உண்டாகட்டும். ஆவியானுடைய விடுதலை அந்த குடும்பத்தில் இருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானுடைய நிறைவு இந்த குடும்பத்தில் இருக்கும்படி ஜெபிக்கிறோம். ஒரு குட்டி பரலோகத்தை போல
போல இந்த குடும்பம் மாற நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தகப்பனே, நீங்கள் அவ்வாறு செய்கிற தயவுக்காக கோடி ஸ்தோத்திரம் ஐயா. திருச்சம் எல்லா குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த ஆராதனையில் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. நீங்கள் தந்த கற்பத்தின் கனிகளுக்காக ஜெபிக்கிறோம். சின்னஞ்சிறு குழந்தைகளுக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. தேவ பிரசன்னம் கிருபைகளுடைய பிள்ளைகளோடு கூட இருப்பதாக. சிறு வயது முதற்கூட எங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆண்டு கொள்ளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். உலகத்தின் பாவத்திற்கும் சாபத்திற்கும் பிசாசின் வல்லமைகளை எங்களுடைய பிள்ளைகள் விலைக்கு பாதுகாக்கும்படி ஜெபிக்கிறோம் ஐயா. ஏற்ற ஞானத்தை கொடுத்து எங்களுடைய பிள்ளைகள் சிறந்த பிள்ளைகள் திகழ உதவி செய்வீராக. படித்து முடித்து விட்டு ஆண்டவரே, எங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுத்திருக்கிறேங்க. ஸ்தோத்திரம் ஐயா. ஒருவேளை தோற்று போன நிலைமையில் தான் எங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் தைரியப்படுத்தி பலப்படுத்துவீராக. ஆண்டவரே, இன்னும் ஹையர் ஸ்டடீஸ் பண்ணுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்ட பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம் ஐயா. நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழி உனக்கு காண்பிப்பேன்னு சொன்னீரப்பா. என்னுடைய பிள்ளைகளுக்கு ஆவியானவர் எல்லா காரியங்களும் போதித்து அவங்க என்ன செய்யணும், என்ன ஹையர் ஸ்டடீஸில் அவங்க படிக்கணும் என்பதை குறித்து நீ நேராக நடத்தும்படியே ஜெபிக்கிறோம் ஐயா. நீட் ரிசல்ட்டுக்காக ஆண்டவர் எதிர்பார்த்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. ஒருவேளை இதில் எனக்கு எப்படி வருமோ, நான் என்ன செய்ய வேண்டுமோ என்று சொல்லி தெரியவில்லை என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. நேர்வழியாய் நடத்துகிற ஆண்டவர் ஐயா, என்னுடைய பிள்ளைகளை நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். உமது பிள்ளைகளுடைய நம்பிக்கையெல்லாம் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. கர்த்தர் கனப்படுத்துவீராக, அங்கீகரிப்பீராக, அவர்களை ஆசீர்வதிப்பீராக. இப்படி நாமத்திற்கு எங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொருவருடைய கரங்களை பிடித்து நடத்துங்கப்பா. இந்த பிள்ளைகள் சோர்ந்து போகக்கூடாதப்பா. அவள் விரும்புகிற காரியத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்வீராக. நாங்கள் நினைப்பதை காட்டிலும் விரும்புகிறதை காட்டிலும் அதிகமாய் கிரியை செய்ய வல்லவர் என்று வசனம் சொல்லுகிறதே. இந்த வார்த்தையின்படியே எங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அவருடைய வாஞ்சைக்கு அதிகமாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. படித்து முடித்து விட்டு வேலைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். நல்ல பணிகளை, உயர்ந்த பணிகளை பிள்ளைகளுக்கு கொடுத்து எங்களுடைய பிள்ளைகளை உயர்த்தி ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். அயல் நாடுகளில் சென்று பணி செய்ய விரும்புகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அயல் நாடுகளில் வேலைகளுக்காய் பிரயாசப்படுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கண்களுக்கு கிருபை கிடைப்பதாக. என்னுடைய பிள்ளைகளை சரியான பாதையில் நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவரே, நீரே உமது பிள்ளைகளை பொறுப்படுத்தி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். அவர்களை ஆசீர்வதித்து நீர் உயர்த்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தகப்பனே, திருமண காரியத்திற்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. திருமண தடைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் மாறி போவதாக. என்னுடைய குடும்பங்களில் மங்களகரமான காரியங்கள் இயேசுவின் நாமத்தில் நடக்கிறாங்க ஜெபிக்கிறோம் ஐயா. அந்த குழந்தை செல்வங்களுக்காக பல வருடங்களை காத்திருக்கிற தம்பதிகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. என்னுடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. இல்லாதவர்கள் இருக்கிறது போல அழைக்கிற ஆண்டவர் நீர் அப்பா. மருத்துவர் எப்படி சொன்னாலும் கூட எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. என் தெய்வத்தால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நாங்கள் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியான இந்த பிள்ளையுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதங்களை செய்யும்படி ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிள்ளையுடைய கற்பத்தை ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உங்களுடைய ஆசீர்வாதம் பிள்ளைகளோடு கூட இருப்பதாக. அவ்வாறு செய்கிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. பேறுகால நிலைமைக்கு அருமையான சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் ஏற்ற வேளையில் கர்ப்பத்திற்கு நீ பூர்ணப்படி சுகப்பிரசவத்தை கொடுப்பீராக. எல்லா சிக்கல்களும் மாறட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உமது பிள்ளைகளை பலப்படுத்துங்க, ஸ்திரப்படுத்துங்க, ஆசீர்வதிங்கப்பா. வயோதிப நிலைமைக்கு அருமையான பெற்றோர்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனையிலே ஆலயத்திற்கு செல்ல முடியாமல் ஆண்டவரை வீடுகளில் இருந்து பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக மற்ற எல்லா பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. என் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் பிள்ளைகள் மீது சம்பூர்ணமாய் கடந்து வருவதாக. ஆண்டவர் தனிமையாக இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. தனிமை ஒன்றெல்லாம் கர்த்தர் மாற்றி போடுவீராக. நான் உன்னை திக்கற்றவனாய் விடேன்னு சொன்ன ஆண்டவர் ஐயா, உமது பிள்ளைகளை அப்படிப்பட்ட விடாதபடிக்கு அவர்களோடு கூட இருக்கிறது என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ளும்படியாக ஆவியானவர்களோடு கூட இடைபடுவீராக. அவரை ஆசீர்வதிப்பீராக. உன்னுடைய பிரசன்னத்தை நிரப்பும்படியே ஜெபிக்கிறோம் ஐயா. பலப்படுத்துங்க ஐயா. வியாதியினால் கஷ்டப்படுகிற பெற்றோர்களுக்காக நாங்கள் விசேஷமாக ஜெபிக்கிறோம் ஐயா. வியாதியின் படுக்கை கர்த்தர் மாற்றி போடும்படி ஜெபிக்கிறோம். உன்னதமானுடைய பலத்தினால் நிரப்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் அவ்வாறு செய்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரம் ஐயா. சத்துரு போராட்டத்தினாலே ஆண்டவரே பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். எனக்கு நெருங்கின என்னுடைய குடும்பத்தார் மூலமாகவே எனக்கு எதிராக செயல்படுகிறார்கள். மாந்திரிக வல்லமையினால் அவங்க பல காரியம் செய்து கொண்டிருக்குன்னு சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. பல சபிக்கப்பட்ட
காரியத்தை நிமித்தமாக பல குடும்பங்கள் வேதனைகளுக்கு வாழ்ந்து கொண்டிருக்க அறிந்திருக்கிறேன். இப்பொழுது ஆண்டவரே, கர்த்தருடைய ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு என்று வசனம் சொல்லுகிறதே. கர்த்தருடைய ஆவியானவர் இந்த பிள்ளையுடைய வாழ்க்கையில் ஆண்டு கடந்து வந்து எல்லா கட்டுகளும் அறுக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிறோம் ஐயா. உமது பிள்ளைகளுடைய அந்த இருளான வாழ்க்கையில் இந்த விடுதலையாக்குவீராக சுவாமி. எல்லா போராட்டங்களும் இயேசுவின் நாமத்தில் அகன்று போகும்படி ஜெபிக்கிறோம். நியாயமாய் உமது பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா நன்மைகளையும் இந்த பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள கிருபை தருவீராக. தொழிலுக்கு விரோதமாய் போராடுகிற கிரியைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நிர்மூலம் பண்ணி ஜெபிக்கிறோம் ஐயா. அதில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டாகட்டும். எல்லைகள் விஸ்தாரமாகப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். குடும்பத்தில் காணப்படுகிற பிரிவினைகள் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். கசப்புகள் மறைவதாக, குடும்பங்கள் ஒன்று சேர்க்கப்படும்படி ஜெபிக்கிறோம் ஐயா. பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம், சமாதானம் ஒவ்வொரு குடும்பத்திலும் பெருகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்க அவ்வாறு செய்கிற தயவுக்காக உமக்கு கோடாக கோடி ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகள் கைட்டு செய்த எல்லா பிரயாசங்களையும் ஆசீர்வதியும். என்னென்ன வேலைகள் செய்கிறார்கள் எல்லாவற்றும் ஆசீர்வாதம் நிறைவாய் தங்கி இருக்கட்டும் ஐயா. ஏழைகள், எளியவர்கள், திக்கற்றவர்கள், அனாதைகள், விதவைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொருடைய கண்ணீரை கற்று துடைக்கும்படியே ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை கண்ணீரோடு கூட எந்தெந்த காரியங்களுக்கு மன்றாடுகிறார்களோ இப்போது நாங்கள் இணைந்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த பிள்ளைகளுடைய கண்ணீர் துடைக்கப்படும்படி ஜெபிக்கிறோம். அற்புதம் நடக்கட்டும் ஐயா. உமது பிள்ளைகள் ஆசீர்வதியும். நீங்கள் அவ்வாறு செய்கிற தயவுக்காக கோடா கோடி ஸ்தோத்திரம் ஐயா. இந்த ஊழியத்தை பல வகையில் உதவி ஆண்டவர் ஆதரிக்கிற பிள்ளைகளுக்காக, ஆண்டவர் பல வகையில் உதவி செய்கிற ஒவ்வொரு எங்கள் அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. அவர்கள் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் எப்படி கொடுத்ததாக இருந்தாலும் கூட ஆண்டவர் நிறைவான ஆசீர்வாதம் நிரப்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்றைக்கு இந்த ஆராதனை வேளை ஒளிப்பதிவு செய்வதற்கு உதவி செய்த கேரள மாநிலத்தை சார்ந்த செங்கானூர் பகுதியை சார்ந்த அருமையான முது பிள்ளைகளுக்காக, ஆண்டவர் சகோதரர் செல்வமணி அவர்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அவருடைய அன்புக்குரிய துணைவியார் சார்ந்த அவர்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த அருமையான குடும்பத்தின் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. முது பிள்ளைகள் கையிலும் பிரயாச நிறைவான ஆசீர்வாதங்களை தேவன் கட்டளையிட வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. கொடுத்த அருமையான பிள்ளைகளுக்காக, அன்பு மகனுக்காக, விபினுக்காக, சௌமியா விபினுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஐயா. தேவ பிரசன்ன பிள்ளைகளோடு கூட இருப்பதாக. அதே போல் அன்பு மகள் ரூபிக்காக, பிஜு வர்க்கீஸ்க்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அருமையான பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தேவ கிருபை இந்த குடும்பங்களை மூடிக்கொள்ளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்க கொடுத்த அருமையான பேர குழந்தைகளுக்காக, லியா மேரிக்காக, டேனியலுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஐயா. அருமையான பிள்ளைகள் மீது உம்முடைய கரம் இருப்பதாக. எல்லா விதமான ஞானத்தினாலும் கிருபையினாலும் இந்த பிள்ளைகளை நிறைத்து வருங்கால நட்சத்திரங்களை போல பிரகாசிக்கும்படியாக தேவ ஆசீர்வாதம் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பெருகட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த முழு குடும்பத்தை கர்த்தர் மூடி பாதுகாத்துக் கொள்வீராக. என்னென்ன நன்மைகளுக்காக இந்த பிள்ளைகள் எதிர்பார்த்திருக்கிறார்களோ எல்லா நன்மையும் பரலோகத்தில் கட்டளையிட்டவர்களை ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தொடர்ந்து நீர் அவ்வாறு செய்கிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபை இந்த பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும் ஐயா. நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டி கொடுக்கிறதுக்கு அதிகமாக கிரியை வல்லமையின்படியும் கர்த்தர் பெரிய காரியங்கள் கட்டளையிடும். கண்ணம் துதி மகிமையெல்லாம் உமக்கு செல்வதை ஏற்றுக்கொள்ளும் ஆசீர்வதியும். ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே. உங்கள் பாவங்கள் நிமித்தம் முழு இருதயத்தோடு உண்மையாய் மனசாவப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் சிநேகமாயிருந்து இனி தேவனுடைய கற்பனைகளை கை கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாக அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிற நீங்கள் விசுவாசத்தோடு சேர்ந்து உங்களுக்கு ஆறுதல் உண்டாக இந்த பரிசுத்த சாக்கிரமத்தை வாங்கிக் கொள்ளுங்கள். அதற்காக பணிவாய் முழங்கால் படியிட்டு சர்வ வல்லமை உள்ள தேவனை நோக்கி உங்கள் பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுங்கள். சர்வ வல்லமை உள்ள தேவனே, எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, சகலத்தையும் சிருஷ்டித்தவரே, சகல மனிதருக்கு நியாயாதிபதியே, தேவனுடைய நீதியுள்ள வாக்கினை மேல் வரத்தக்கதாக நாங்கள் அடிக்கடினாலும் வார்த்தையினாலும் கிரியையினாலும் திவ்ய மகத்துவத்துக்கு விரோதமாய் அங்கு செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அறிக்கையிட்டு புலம்புகிறோம். இந்த குற்றங்களை குறித்து நாங்கள் உண்மையாய் மனசாவப்பட்டு முழு மனதோடு துக்கப்படுகிறோம். அவைகளை நினைத்து வேதனைப்படுகிறோம். அவைகளால் சுமக்கப்படாத பாரம் எங்களுக்கு இறங்கும். மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, எங்களுக்கு இறங்கும். நாங்கள் செய்த யாவையும் குமாரனும் எங்கள் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு மன்னியும். உமது நாமத்துக்கு கனமும் மகிமையும் உண்டாக நாங்கள் புதிதாக்கப்பட்டவர்களாய் இனி எப்பொழுதும் ஊழியம் செய்து பிரியமாய் நடந்து வரும்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் கட்டளையிட்டருளும். ஆமென். உத்தம மனசாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும்
தமிழருக்கு மனம் திரும்புகிற யாவருக்கும் பாவமணி பரளி செய்வோம் என்று மிகுந்த இரக்கமாக வாக்குத்தத்தம் செய்திருக்கிற நம்முடைய பரமபிதாவாகிய சர்வவல்லமை தேவன் நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளிலிருந்து விடுதலையாக்கி சகல நன்மையிலும் உறுதிப்படுத்தி நிறுத்தி உனித்திய ஜீவகரையில் சேர்ப்பாராக. தமிழிடத்தில் உண்மையாய் மணந்திருவர் யாவருக்கும் நமது இரட்சகராகிய கிறிஸ்து திருவிளம்பற்ற ஆறுதலான வார்த்தைகளை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பரிசுத்த பவுல் சொல்லியிருக்கிறதையும் கேளுங்கள். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்பும் பாத்திரமானது. பரிசுத்த யோவான் சொல்லியிருக்கிறதையும் கேளுங்கள். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. உங்களை உயர்த்துங்கள். நம்முடைய கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த கடவோம். கர்த்தாவே, பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, நாங்கள் எக்காலத்திலும் தேவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறது மிகவும் தகுதியும் எங்களுக்கு விசேஷித்த கடமையுமாயிருக்கிறது. ஆதலால் தூதரோடும் பிரதான தூதரோடும் பரம சபை அனைத்தோடு நாங்களும் முது மகிமுள்ள நாமத்தை புகழ்ந்து மேன்மைப்படுத்தி இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுயநீதியை நம்பி நாங்கள் உம்முடைய பந்தியில் சேர துணியாமல் தேவருடைய அளவற்ற இரக்கத்தையே நம்பி சேருகிறோம். உம்முடைய மேசையின் கீழ் விழும் துணிக்கைகளையும் பொறுக்கிக் கொள்ள நாங்கள் பாத்திரர் அல்ல. ஆனாலும் தேவரீர் எப்பொழுதும் இரக்கம் செய்கிற லட்சணமுடைய மாறாத ஆண்டவராய் இருக்கிறீர். ஆகையால் கிருபையுள்ள கர்த்தாவே, முதன்மையான குமாரனாகி இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தால் எங்கள் பாவமுள்ள சரீரம் சுத்தமாகி அவருடைய விலை உயர்ந்த இரத்தத்தால் ஆத்துமா கழுவப்படுவதற்கும் எப்பொழுது நாங்கள் அவருக்குள்ளும் அவர் எங்களுக்குள்ளும் வாசமாய் இருப்பதற்கு ஏற்ற விதமாய் அவருடைய சரீரத்தை புசித்து உடரத்தை பானம் பண்ண எங்களுக்கு கிருபை செய்தருளோம்.
சர்வ வல்லமுள்ள தேவனே, எங்கள் பரமபிதாவே, தேவரீர் எங்களுக்கு ஒருக்கமாக இறங்கும்படி ஒரே குமாரனாய் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரணமடைந்து எங்களை மீட்டுக் கொள்ளும்படி அவர் தந்திரனேரே. அவர் சிலுவையிலே ஒரே தம்மை ஏகபலியாக ஒப்பு கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூரணமும் பொதுமான பலியையும் காணிக்கையும் பரிகாரத்தையும் செலுத்ததும் அல்லாமல் தமது அருமையான மரணத்தை என்றைக்கு நினைப்போடு ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வரும்பளவு நாங்கள் அதை அனுசரித்து வரும்படி தமது பரிசுத்த சுவிசேஷத்தில் கட்டளையிட்டிருக்கிறாரே. இரக்கமுள்ள பிதாவே, எங்கள் ஜெபத்தை கேட்டருளி உமது குமாரனும் எங்கள் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து கட்டளையிட்ட பரிசுத்த நியமத்தின்படி நாங்கள் அவருடைய பாடுகளையும் மரணத்தையும் நினைவூர்ந்து உமது சிருஷ்டி பதார்த்தங்களாகிய இந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் பெற்றுக்கொள்ளும் பொழுது அவருடைய பரிசுத்தமுள்ள சரீரத்திற்கும் இரத்தத்திற்கும் பங்கு உடலாகும்படி கிருபை செய்ய வேண்டும் என்று மிகவும் தாழ்மையை வேண்டிக் கொள்கிறோம். இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீசரில் கொடுத்து, எல்லாரும் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம், என்னை நினைவூறும்படி செய்யுங்கள் என்றார். அப்படி ராபோஜன பண்ணின பின்பு பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவம் மன்னிப்பு அப்படி உங்களுக்காக நேருக்கு சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தம், இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். ஜெபம் பண்ண கடவோம். பரமண்டலங்கள் இருக்கிற Yeah.
ஜெபம் பண்ண கடவோம். பரமபிதாவாகிய கர்த்தாவே, உமது அடியாராகிய நாங்கள் இப்பொழுது செலுத்திருக்கிற துதி தோத்திர பலிகளை இரக்கமாய் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தயவுள்ள பிதாவாகிய உம்மை முழு மனதோடு வேண்டிக் கொள்கிறோம். உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் புண்ணியத்தினாலும் மரணத்தினாலும் அவர் திரு இரத்தத்தை பற்றி விசுவாசத்தின் மூலமாய் நாங்களும் மற்றுமுள்ள உம்முடைய சபை அனைத்தும் பாவ மன்னிப்பையும் அவர் பாடுகளினால் உண்டான மற்றெல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளும்படி தேவரீர் கிருபை செய்ய வேண்டுமென்று தாழ்மையாய் பிரார்த்திக்கிறோம். கர்த்தாவே, சரீரமும் ஆத்துவமாய் எங்களை முழுவதும் தேவருக்கு புத்தியும் பரிசுத்தமும் ஜீவனுமுள்ள பலியாக ஒப்புக் கொடுக்கிறோம். இப்பொழுது பரிசுத்த நற்கனையில் பங்கு பெற்றிருக்கின்ற எங்கள் எல்லாரையும் தேவரீர் உமது கிருபையினாலும் பரம ஆசீர்வாதத்தினால் நிரப்பிரள வேண்டுமென்று பணிவாய் வேண்டிக் கொள்கிறோம். அநேக விதமாய் இருக்கிற எங்கள் பாவங்களினாலே தேவருக்கு எந்த வலியும் செலுத்துவதற்கு நாங்கள் அபாத்திரா இருந்த பொழுதும் எங்கள் பாத்திரா அபாத்திரத்தை தேவரீர் கவனியாமல் எங்கள் கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்கள் குற்றங்களை மன்னித்து எங்கள் கடமையின்படி நாங்கள் செலுத்திருக்கிற பணிவிடை ஏற்றுக்கொள்ள வேண்டுமென்று பிரார்த்திக்கிறோம். அவரோடும் பரிசுத்த ஆவியோடு ஐக்கியமாயிருக்கிற தேவரீருக்கு அவர் மூலமாய் சகல கனமும் மகிமையும் என்றென்றைக்கு உண்டாவதாக. உன்னதத்திற்கு தேவனுக்கு ஜெபம் பண்ண கடவோம். சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, நித்திய தேவனே, நாங்கள் சரீர பிரகாரமாகவும் ஆத்ம பிரகாரமாகவும் முது மிகுந்த வல்லமையினால் இப்பொழுதும் எப்பொழுதும் காக்கப்படும்படி முது நியாய பிரமாணங்களின் வழியில் நடந்து முது கற்பனைகளுக்கு ஏற்ற கிரிகளை செய்து வர எங்கள் இருதயத்தையும் சரீரத்தையும் பரிசுத்தப்படுத்தி ஆண்டு நடத்திட வேண்டுமென்று எங்கள் கர்த்தரும் ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானங்களோடு கூட இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்து பற்றி அறிகிற அறிவிலும் அன்பில் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையை காக்கடுவது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய
சர்வ வல்லமுள்ள தேவனுடைய ஆசீர்வாதங்களோடு கொடுந்து இன்றும் என்றும் சதா காலங்களிலும் உங்களோடு நிலைத்திருக்க கடவது. நிறைவு கீதமாக கீதம் 317 பாமாலை 276 பாடுவோம். சுத்த ஆவி என்னில் தங்கும், நானும் சுத்தனாகவே. கீதம் 317 பாமாலை 276 பாடுவோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதமான ஆராதனை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். மெய்யாகவே நாங்கள் ஆவியோடு உண்மையோடும் தொழுது ஆராதிக்கும்படியாக தேவ ஆவியானவர் தந்த எல்லா கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்கள் ஜீவகாலம் முழுவதும் உம்முடைய கிருபையினாலும் பிரசன்னத்தினாலும் உம்முடைய வல்ல ஆவியினாலும் எங்களை இடைக்கட்டி உமக்கு சாட்சிகளை வாழ எங்களுக்கு உதவி செய்யும். இந்த ஆராதனை பங்கு பெற்ற ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரம். என்னென்ன தேவைகளோடு எதிர்பார்ப்புகளோடு உடைய சமூகத்தில் காத்திருந்தார்கள் ஒன்று கூட குறைவில்லாமல் எல்லாவற்றையும் சம்பூர்ணமாய் பெற்று அனுபவிக்க கிருபை தாரும். கணம் துதி மகிமை எல்லாம் உமக்கு செலுத்த ஏற்றுக்கொள்ளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே. கர்த்தங்களோடு இருப்பாராக, அவரும் ஆவியோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோட சென்று வாருங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென்.